தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்கு, அவர் வார்த்தையான தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிற வார்த்தையை மறுக்கிறதற்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை. ஆமா தானே? ஆமா, அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்ல போகிற வார்த்தைகளை வெறும் பேசுகிற தேவனா இல்லை, கிரியை செய்கிற தேவனா இந்த நாளில் வெளிப்பட போகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து அதன் பலனை நாம் அனுபவிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. கண்களை மூடி தேவனிடத்துல பாப்போமா? ஆண்டவரை நோக்கி மெதுவா ஆண்டவரிடத்துல பேச ஆரம்பிங்க. இயேசுப்பா, உங்க சத்தத்தை நாங்க கேட்க கர்த்தர் உதவி செய்யுங்க, எங்களோடு பேசுங்க. இந்த பண்டிகையின் கடைசி நாளில், இந்த கடைசி கூட்டத்தில் எங்கள் திருச்சபைக்கும் வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும், இது ஆன்லைனில் பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும், வீடுகளில் அமர்ந்து இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தைகளை என் கர்த்தர் நீர் எங்களுடைய இருதயங்களில் வைக்கும்படி எல்லாரும் ஜெபிப்போமா? எங்க கேட்டாலும், எங்கிருந்து கேட்டாலும் இந்த வார்த்தைகளுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும் அப்பா. நீர் கிரியை செய்கிற தேவனாய் நீர் வெளிப்படுவீராக, வெளிப்படுவீராக, வெளிப்படுவீராக. எங்களோடு கூட நீர் பேசுவீராக, 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 பேசுவீராக. கர்த்தர் நீர் நல்லவர் அப்பா. உம்முடைய சத்தத்தை கேட்க எங்களுக்கு கர்த்தர் நீர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஹல்லேலூயா. ஆமென். நான் நம்புகிறேன் இந்த நாளில், இந்த சாயங்கால வேளையில் தேவனை அதிகமாய் நேசிக்கிறவர்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. ஆமென். ஆமாம், ஆண்டவர் எல்லாரையும் தான் நேசிக்கிறாரு. ஆமாம் தானே? சபைக்குள்ளே இருக்கிறவங்க, சபைக்கு வெளியே இருக்கிறவங்க. ஏன்னா அவர் தான் சிருஷ்டித்தார். அவர் சிருஷ்டிகர் என்ற அடிப்படையில் சகல ஜனத்தையும் அவர் நேசிக்கிறார். ஆனால் தேவனை நேசிக்கிற ஒரு கூட்டம் அது ரொம்ப கம்மி தான் இந்த உலகத்தில். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்வீங்க நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்? ஆமென். இன்னைக்கு அப்படி ஒரு கூட்டத்தை தான் கர்த்தர் நம் நடுவில் கொண்டு வந்திருக்கிறார். இந்த கூட்டம் முடிந்து நீங்கள் புறப்பட்டு போகும் பொழுது பாஸ்டர்மா ஜெபிச்ச மாதிரி ஆவியில் அனல் உள்ளவர்களாய், முழுவதுமாய் நிரப்பப்பட்டவர்களாய், இன்னும் தொடர்ந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக நீங்கள் வாழ போகிற நாட்கள்லாம் கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துவாராக. இன்னைக்கு இவ்வளோ 3 நாள் தொடர்ந்து மார்னிங் ஈவினிங் மீட்டிங் முடிச்சுட்டு நாளைக்கு திருப்பி 5 மணிக்கு வரணும். ஆமென். இதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆமென். வேதத்தில் இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் தன்னுடைய சீஷர்களோடு அமர்ந்திருந்தாராம். அமர்ந்திருக்கும் பொழுது அப்படியே உட்கார்ந்து ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கார். யாரை பார்த்துட்டு இருக்கிறாரு, எதை பார்த்துட்டு இருக்கிறாருன்னா காணிக்கை பெட்டியை. காணிக்கை பெட்டியில் யாரெல்லாம் பணம் போட்டு கொண்டிருக்கிறார்களோ எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கார். சீஷர்களும் பார்க்குறாங்க, அதிகமாய் போடுகிறவர்கள். இப்போல்லாம் நம்ம எப்படி போடுறோம்? மறைச்சு மடித்து அதை கசக்கி அப்படி போடுறோம். அப்போல்லாம் அப்படியே காசுகள் என்ன பண்ணுவாங்களாம், கொண்டு வந்து அவர்களுக்கு நிறைய பணம் இருக்கணும், அவர்கள் தேவனுக்கு கொடுக்கிறார்கள் என்பது என்ன பண்ணுவாங்க, காண்பித்து கொள்வார்கள். அப்படி நிறைய பேர் அப்படி காசுகளை கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. அதில் ஒரு கூனி குறுகி ஒரு அம்மா தன்னிடத்தில் இருந்த 2 காசுகளை போடுறோம். இந்த சம்பவத்தை சீஷர்கள் கவனிச்சாங்களான்னு தெரியல, ஆனால் இயேசு கூர்ந்து கவனித்திருக்கிறார். ஆமென். கவனிச்ச தேவன் இப்ப சீஷர்களை பார்த்து சொல்றார், சீஷர்கள் கிட்ட இந்த விஷயத்த சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இவை எல்லாரிலும் அதிகமா செஞ்சார். ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளவு செஞ்சோம், என்ன செஞ்சோம் அப்படின்றத கர்த்தர் பார்க்கல. அவளிடத்தில் இருந்த முழுவதையும், அவள் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்த அதுதான் அவளால் செய்ய முடிஞ்ச மேக்சிமம். இது பணத்துக்கு மட்டும் பொருந்தாது. இந்த கூட்டத்துக்கும் திருச்சபைக்கும் ஊழியத்துக்கும் உங்களால் முடிந்த, உங்களால் இயன்ற எதை நீங்கள் செய்திருந்தாலும், நிறைய விஷயங்களை பாஸ்டர்மா சொல்லி ஜெபிச்சாங்க. உடல் உழைப்புனால, பணத்தினால, நீங்கள் எதை உங்களால் இயன்றதை நீங்கள் கர்த்தருக்கென்று செய்தீர்களோ அவைகளை எல்லாவற்றையும் கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த 2 காசு போட்டு அம்மாவை பார்த்து வேதத்தில் அவங்கள ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்குன்னா, உங்களையும் நீங்கள் கர்த்தருக்கென்று செய்தவைகளையும் பரலோகம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் பார்த்து வைத்திருக்கிறது. ஆமென். இது பணத்துக்கு மட்டும் பொருந்தாது, நீங்கள் தேவனுக்கு என்று செய்கிற எல்லாவற்றுக்கும் என்ன பண்ணும், பொருந்தும். அப்படிதான் தேவன் உங்களை நடத்துவார். ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் உங்களுக்கு பலன் அளிப்பார். ஏன்னா எனக்கு அவ்வளோவா மேக்ஸ் பிடிக்காது. நான் பயாலஜி தான் எனக்கு பிடிக்கும்.
நமக்கு கணக்கு வரனாலும் நம்ம அப்பாவுக்கு கணக்கு நல்லா வரும். ஆமென். ஆமாம், ஒவ்வொன்றையும் கணக்கில் வைக்கிற தேவன். எப்படி? நம்முடைய கண்ணீர் துளிகளை கூட கணக்கில் வைப்பாரா. எத்தனை கண்ணீர் துளிகள் நீங்கள் வடிச்சிங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆனால் அவருக்கு தெரியும். ஒவ்வொன்றையும் சேர்த்து வைத்து அதற்கு நிகராக பலனை கொடுக்கிற கர்த்தர் உங்களுடைய தேவன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு 2 முக்கியமான வார்த்தைகளை மாத்திரம் நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி பேசி அந்த வார்த்தைகளை நாம் தியானித்து அதற்கேற்றபடி நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆமேன், ஆமேன். இன்றைக்கு உயிர்த்தெழுந்த நாளை நாம் என்ன பண்ணோம்? கொண்டாடி தேவனை ஆர்ப்பரித்தோம். இந்த உயிர்த்தெழுந்த தேவன் அவர் சரீரத்தில் இந்த பூமியில் இருக்கும் காலத்தில் அநேகர் அவருக்கு பின்னாடி வந்தாங்க. ஆமாம் தானே? ஆமாம், சுகத்தை பெற்றுக்கொள்ள அப்படியே அவருக்கு பின்னாடி வந்தாங்க. சரி, அவர் என்னதான் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி அவரை பார்க்கறதுக்காக. ஒரு சில பேர் அவர் சொல்லுகிற வசனங்களை கேட்கறதுக்காக அவருக்கு பின்னாடி வந்தாங்க. ஒரு சில பேர் இவர்கிட்ட 5 அப்பமும் 2 மீனும் கொடுத்தா இவர் 5000 பேர் போஷிப்பார் அப்படின்ற அந்த சாப்பாட்டுக்காக அவர் பின்னாடி வந்தார். அப்படி தானே பைபிள் சொல்லுது. ஒரு இடத்துலேருந்து ஊழியத்தை முடிச்சுட்டு ஆண்டு தூரம் போய் பார்த்தா இவங்க படகெல்லாம் வலிச்சு அந்த பக்கம் வந்துட்டாங்க. ஆண்டவருக்கு நல்லா புரிஞ்சிச்சு இவங்க எதுக்காக வந்தாங்க. ஆனால் ஆண்டவங்களை நீ சாப்பாட்டுக்கு வந்தால் உனக்கு தரமாட்டேன் அப்படிலாம் சொல்லலை. நம்பி தன்னிடத்தில் வந்தவர்களுக்கு அவர்கள் நம்புவதையும் எதிர்பார்ப்பதை விட அதிகமாக தான் அப்பாவுக்கு செய்ய தெரியும். ஹல்லேலூயா. அவருக்கு பின்னாடி நிறைய வந்தாங்க. தேவன் தன்னை அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு காண்பித்தார். ஆனால் அவர் உயிர் தெழுந்த உடனே வசனம் சொல்லுகிறது, வேதத்தில் நீங்கள் சுவிசேஷ புத்தகங்களை வாசிச்சிங்கன்னா அவர் தேர்ந்தெடுத்து போய் தான் ஒரு சிலருக்கு தன்னை காண்பித்தார். ஹல்லேலூயா. ஆமாம், சரீரத்தில் இருந்த இந்த இயேசு கிறிஸ்துவை யார் வேணாலும் பார்க்கலாம். ஆனால் உயிர்த்தெழுந்த தேவன் தன்னை அவர் யாருக்கு வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அவங்களுக்கு தான் வெளிப்படுத்துவார். உங்களுக்கு நான் சொல்கிறது விளங்கும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த கர்த்தரை பார்க்கிறதற்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கல. ஒரு சிலருக்கு தான் அந்த வாய்ப்புகள் கிடைச்சு. சீஷர்கள் பவுல் அதை சொல்லும்பொழுது 500 பேர்கிட்ட என்ன பண்ணாங்களாம்? அவரை பார்த்தார்கள். சீஷர்கள் பார்த்தார்கள். மரியாள் பார்த்தார். 2 எம்மாவூருக்கு போகிற 2 சீஷர்களுக்கு கர்த்தர் காட்சி அளித்தார். மறுபடியும் சந்தேகப்படுற தோமாவுக்கு கர்த்தர் வந்து ஒரு தடவை அவருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் விசிட் கொடுத்தார். இப்படி ஆண்டவர் யாரெல்லாம் எல்லாரும் யார் பர்ஃபெக்டாக இருக்காங்க அப்படின்றவங்கள கர்த்தர் வந்து பார்க்கல. பாருங்க, விட்ட வலையை மறுபடியும் தோளில் போட்டு தைரியமாக நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லி தான் போவது இல்லாமல் 3 பேரை கூட இழுத்து கொண்டு போன பேதுருவுக்கு கூட கர்த்தர் வந்து என்ன பண்ணுறாரு? ஒரு விசிட்டேஷனு கொடுக்குறார். அப்போ ஆண்டவருடைய அன்பு உங்களுடைய கிரியைக்கு அப்பாற்பட்டது. ஹல்லேலூயா. அவர் தேடி தேடி, நீங்கள் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 3ஆம் வசனம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க. பின்பு அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவனைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை எவ்வளோ அழகா எழுதியிருக்கு பாருங்க. தம்மை உயிரோடே இருக்கிறவராக அவர் காண்பித்தார். அவர்கள் பார்க்கல, அவர் காண்பித்தா தான் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அவரை உயிரோடு இருக்கிறவர்களாக பார்த்தார்கள் அப்படின்னு எழுதல, அவர் தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். 40 நாள் இந்த பூமியில அந்த உயிர்த்தெழுந்த மகிமையின் சரீரத்தோடு இவர்களோடு கூட கர்த்தர் இருந்து வசனம் சொல்லுகிறபடி அவர் எதை குறித்து அவங்களோட பேசிக்கிட்டு இருந்தாருன்னு பைபிள் சொல்லுது? ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு வேதம் தியானிக்கிற அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கு? படிக்கிறது இல்லை, தியானிக்கிறது. ஆமாம். நீங்கள் டைரி எழுதுறீங்க, இப்போ அப்படியெல்லாம் நோட்லலாம் ஏதாவது எழுதுவீங்க அப்படின்னா மெசேஜை கேட்குறதுக்கு ஒரு டைரி வச்சுக்கணும். நீங்கள் தியானிக்கிறதுன்னு ஒரு தனி நோட்டை வச்சுக்கணும். அது உங்கள் தியான புத்தகமாக இருக்கணும். நீங்கள் அதை உட்காந்து தியானித்து இங்கே இருக்கிற வசனம் அங்கே இருக்கிற வசனத்தை எப்படி ஆண்டு, ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று ஜோடு இல்லாமல் இராதுன்னு பைபிள் சொல்லுது. அப்போ ஆவிக்குரியவைகளை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது அந்த வெளிப்பாடுகள் உங்களுக்கு கிடைக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். ஆமென். நான் பிறந்ததுலேருந்தே கிறிஸ்தவ குடும்பத்தில் தேவ பக்தி உள்ள ஒரு குடும்பத்தில் தான் வளர்க்கப்பட்டேன்.
கர்த்தருக்கு பயந்து வாழ கற்றுக் கொடுத்து வளர்க்கப்பட்டவர் தான் நான். ஆனால் என்னுடைய வாழ்க்கையின் ஒரு பெரிய மாற்றம் எப்போ நடந்ததுன்னா, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை நான் பெற்றுக்கொண்ட போது கூட அதுக்கப்புறம் கூட சில நேரத்தில் நான் தவறுனது உண்டு. ஆமென். ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் அடைய அபிஷேகத்தை நான் 12வது படித்து அந்த லீவில் தான் நான் வந்து என்ன பண்ணுறேன், பரிசுத்த அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறேன். அடுத்து காலேஜ் போய் ஃபஸ்ட் இயர்லாம் கொஞ்சம் சமாளிச்சிட்டேன். யூத்ஸுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் இயர்லாம் கொஞ்சம் பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு அப்படி சமாளிச்சிட்டேன். ஆனால் செகண்ட் இயரில் மறுபடியும் உலகம் வந்துடும். நான் தான் சொல்லுவேன், பாவத்தை கூட உடனே அது பாவம் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம டிசைன் பண்ணிடுவோம். ஆனால் இந்த உலகத்தை கண்டே பிடிக்க முடியாது, நமக்குள்ளே தான் இருக்கும். ஆமென். ஆமாம், இது உலகம் நமக்குள் இருக்குன்னு தெரியாமையே என்ன பண்ணலாம். கிறிஸ்தவர்கள் வேதம் சொல்லுகிறது 3 இந்த உலகத்தில் நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்னு பைபிள் சொல்லு. அந்த ஜெயம் என்ன? 3. 1 பாவம், 2வது பிசாசு, 3வது உலகம். ஹல்லேலூயா. டக்குன்னு பாவத்தை கொஞ்சம் கிறிஸ்தவர்கள் நம்ம என்ன பண்ணிடுவோம், இது பாவம் அப்படின்னு டிசைன் பண்ணிடுவோம். 2வது பிசாசு, சொல்லவே வேணாம். பிசாசுனா நமக்கு அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி. ஆமாம், பிசாசுனாலே நமக்கு கொஞ்சம் எந்தூசியாசம் வந்துடும், அப்படி வந்துடும். ஆனால் இந்த உலகத்தை கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் நிருப புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா அப்போஸ்தலனாகிய பவுல் உலகத்தை குறித்து அதிகமாக கண்டித்து சொல்லியிருக்கிறார். உலக வழக்கங்கள், உலக பாரம்பரியங்கள், உலக ஐக்கியங்கள், உலக ஆசைகள், உலக இச்சைகள், இப்படி நிறையா இருக்குது. இது எதுவுமே நமக்கு என்ன பண்ணல, அதிகமாக தெரியல. இதை அறிந்து இந்த உலகத்தையும் ஏன்னா இயேசு கிறிஸ்து யோவானில் 15ஆம் அதிகாரம் 16, 17 எழுதிக்கொள்கிறவங்க மட்டும் எழுதிக்கோங்க. இந்த 3 அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அவர் மரிப்பதற்கு முன்பாக தான் நேசிக்கிற சீஷர்களிடத்தில் வந்து அந்த கடைசியாக தான் போகிறதுக்கு முன்னாடி பேசின சில காரியம். அந்த 3லும் ஆண்டவர் வசனத்தை ஹைலைட்டாக சொல்லுவார். பிதாவின் இடத்துல சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் இந்த உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் இந்த உலகத்தார்கள் அல்ல. ஆமென். இந்த உலகத்துக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை ஆண்டவரே, அப்படிதான் நான் இவங்களை 3.5 வருஷம் வளர்த்துருக்கிறேன். பிதாவுக்கு சொல்றார், நானும் நீங்களும் எப்படி ஒன்றா இருக்கிறோமோ அப்படி இவர்களும் ஒன்றா இருக்கணும். இப்படியெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவர்களுக்காக ஜெபிக்கிறார். இந்த இதில் நம்ம வாசிக்கிறோம், ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை அவர் பேசினார். என்ன பேசினார் அப்படின்னு நமக்கு டீட்டெயிலாக இல்லைன்னா கூட அவர் கிங்டம் பற்றி பேசினார். இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகன் ஊழியத்துக்கு வந்து அவர் பண்ண ஃபஸ்ட்டு பிரசங்கம் என்ன சொல்லுங்க? மனம் திரும்புங்கள், சமீபமாக. இயேசு கிறிஸ்து வந்த உடனே அவர் சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன? மனம் திரும்புங்கள். இயேசும் அதே வார்த்தை தான் சொன்னார், மனம் திரும்புங்கள். ராஜ்யத்தை குறித்து நீங்கள் மத்தேயு 5, 6, 7 இந்த 3 அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா பரலோக ராஜ்யம் ராஜ்யத்தை குறித்தே கர்த்தர் பேசிக்கிட்டே இருப்பார். அந்த ராஜ்யத்தை குறித்தவைகளை அங்கு பேசுவது போல இங்கேயும் 40 நாள் அநேக காரியங்களை இவர்களுக்கு ராஜ்யத்தை குறித்து என்ன பண்ணார், பேசினார். ஆனால் 2 விஷயங்களை முக்கியமாக கர்த்தர் என்ன பண்ணாருன்னா சொன்னார். ஒன்று, பொதுவாய் கர்த்தர் அவர்களிடத்தில் எதிர்பார்த்த ஒன்று. 2வது, ஒரு தனிப்பட்ட மனிதனிடத்தில் கர்த்தர் எதிர்பார்த்தது. நீங்கள் எப்படி உங்களுக்கு சொல்ல வரனா, நம்ம ஆண்டவரிடத்தில் நிறைய எதிர்பார்ப்போம் இல்லை? இப்போ உயிர்த்தெழுந்த தேவன் 2 காரியங்களை அவங்க கிட்ட கேட்குறாரு. ஒன்று, பொதுவாக என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறுவதற்கு எருசலேமில் காத்திருங்கள் சொன்னாரா? ஆமாம். ஃபஸ்ட்டு ஆண்டவர் அவங்களுக்கு சொன்னது, நீங்கள் வெயிட் பண்ணுங்கப்பா, ஏன்னா பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பெற்றுக்கொள். எப்போவுமே வசனம் சொல்லுகிறபடி அவர் நம்மை திக்கற்றவர்களாய் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம இந்த ஒரு சீஷர்களை குறித்து பார்க்கும்போது காலைல பாஸ்டர் அந்த வசனத்தை ரொம்ப அழகாக கோட் பண்ணாங்க. என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் நம்பி இருந்தோம் சொன்னாங்களா, இந்த உலகத்தை இவர் ரட்சிப்பார் என்று நாங்கள் என்ன பண்ணோம், நம்பியிருந்தோம். நாங்கள் நம்பணும் இவர் வந்து நம்மளை ரட்சிப்பார், இந்த ரோமர்களோட சண்டை போட்டு இவங்களெல்லாம் தூக்கி இவர் ராஜாவாவார், அவர் ராஜானா அடுத்து நாங்கள் தான் மந்திரி, அப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு கவலை இல்லை, இது ஒன்றும் கவலை இல்லை, அப்படியெல்லாம் நாங்கள் பயங்கரமாக நம்பியிருந்தோம். ஆனால் எங்கள் நம்பிக்கை கல்லறைக்குள் போய் 3 நாள் ஆயிடுச்சு. ஆமென். இங்கே இருக்கிற யாராகிலும் இயேசுவை நம்பினேன் ஆனால் நடக்கலை, இயேசுவை நம்பினேன் ஆனால் மாச கணக்காச்சு, இயேசுவை நம்பினேன் வருஷங்களாச்சு, இன்னும் காரியம் நடக்கலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த தேவன் வந்து சொல்கிறாரு, உன் நம்பிக்கை வீண் போகலை, நான் இங்கே தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா.
ஆமா, நீ நம்பினது ஒருவேளை நடக்காது, 3 நாள் டிலே ஆயிருக்கலாம், ஆனா நான் தான் இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தவர் என்று சொல்லி அவர்கள் கண்களை திறந்து அந்த அற்புதத்தை பார்க்க கர்த்தர் எப்படி செய்தாரோ அப்படியே உங்க கண்களையும் கர்த்தர் திறப்பாராக. அல்லேலூயா. சொல்லுங்க, என் நம்பிக்கை வீண் போகாது, என் நம்பிக்கை வீண் போகாது. நம்பினை யாரையும் கைவிடுகிற தேவன் அவர் அல்ல. ஹல்லேலூயா. தன்னை நம்பி தன்மேல் நம்பிக்கை வைத்த ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் கர்த்தர் மாற்றி சீரமைக்க கட்டமைக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இதுக்கப்புறம் ஆண்டவரே தாமதமானாலும் டிலே ஆனாலும் பிரச்சனைகள் வந்தாலும், பாஸ்டர் சொல்லும்பொழுது அந்த சாட்சியில் சொன்னாங்க, முன்னாடியெல்லாம் நான் ரொம்ப சென்சிட்டிவான கேர்ள், இப்போ நான் இருக்கிற மாதிரி அப்போ கிடையாது, ரொம்ப சென்சிட்டிவ். டக்குன்னு இப்படின்னீங்கன்னா உடனே அழுவேன். ஆமாம், பெண்களுக்குன்னே இருக்கிற ஒரு சுபாவம் அது. என்னுடைய கணவர் கேட்பார், இந்த சின்டெக்ஸ் டேங்கை எங்கே வச்சுருக்கிறீங்க அப்படின்னுவார். என் அம்மாவும் அப்படி தான், சும்மா டக்குன்னு அழுவாங்க. என் அம்மாவோட கண்களில் கண்ணீரை பார்த்தா எனக்கு கண்ணீர் வந்துடும், என் கண்களில் கண்ணீரை பார்த்தா என் தங்கச்சி கண்ணீர். அது எப்படி நடக்கும்னே தெரியாது. அப்படி யாருக்காது நடக்குதா? இல்லை நாங்கள் தான் கொஞ்சம் அப்நார்மலாக இருக்குமா? இல்லை, டக்கு நமக்கு வந்துடும். இல்லை, ஒருத்தர் அழுதோடனே அதை பார்த்தோன்னா நமக்கு ஒரு அழுக வரும். ரோட்டெல்லாம் சிரிச்சுட்டு தான் வந்திருப்போம். அது எப்படி ஒரு மரண வீட்டுக்கு போகும்போது நல்லா ஜாலியாக பேசிட்டு தான் வரும், ஆனால் மரண வீட்டுக்குள்ளே வந்தோடனே டக்குன்னு ஒரு அழுக வரும். வெளியே போகும்போது சரியாயிடும், அப்புறம் போய் பேச ஆரம்பிச்சிடும். அவன் டக்குன்னு அழுகிறார். அப்போ என் கணவர் கேட்பார், இந்த சின்டெக்ஸ் டேங்கை எங்கே வச்சுருக்கிறீங்க? நான்லாம் முக்கி பார்க்குறேன், எனக்கு கண்ணில் தண்ணியே வரமா, ஆனால் ஒரு மொமெண்ட்டில் எப்படி நீங்கள் 3 பேர் இப்படி அழுகிறீங்க அப்படின்னு சொல்லுவார். ஆமாம், அழுகிறது நமக்கு ரொம்ப சென்சிட்டிவ். நான் அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கிற ஒரு தான். ஏதாவது நானா ஏன் இப்படி நமக்கு ஆகுது, ஏன் இப்படி நமக்கு நடக்குது அப்படின்னு சின்ன பொருள்லேருந்தே எல்லாவற்றுக்கும் ஆண்டுகிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன். எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ரூமில் அந்த செல்ஃபு கீழே ஒரு குட்டி இடம் இருக்கும். அதுதான் நான் ஆண்ட கேள்வி கேட்குற இடம். வீட்டில் ஒரு பிரச்சனையோ இல்லை வெளியில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே அந்த இடத்துல போய் முட்டி போட்டு நான் கேட்பேன், ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குது. அந்த இடத்துலலாம் ஆண்டவர் எனக்கு பதில் சொன்னதில்லை, ஆனால் கர்த்தர் என்னை உண்மையாகவே அந்த ஒரு பிரச்சனை வந்த உடனே அது தாக்கி அதில் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாமல் இருந்தேன்னா, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தையும், 2வது நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, அபிஷேகம் பெற்றுக்கூட சில நேரத்தில் ஐ ஹவ் ஸ்லிப்ட் அவுட், அதுக்கப்புறம் திருப்பி அந்த உணர்வு வரும். ஆனால் என்றைக்கு இந்த வேதத்தை படித்து தியானிக்க ஆரம்பிச்சனோ அப்போ நிறைய காரியங்களில் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு பலன் கிடைச்சிச்சு. ஹல்லேலூயா. ஆமாம், பரிசுத்த ஆவியானவரையே புரிந்து கொள்ள இந்த வேதம் எனக்கு உதவி செய்யுது. நான் நினச்சேன் அபிஷேகம் பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷை கிடைச்சா முடிஞ்சிருச்சு. இந்த பைபிளை வாசிக்க 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 பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷையோடு அடக்கப்படுகிறவர் அல்ல என்று நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவருக்கு இடம் கொடுத்தா அவர் சிந்தையை, அவருக்கு இடம் கொடுத்தா நம்முடைய சரீரத்தை, அவருக்கு இடம் கொடுத்தா நம்முடைய கிரியைகளை, அவருக்கு இடம் கொடுத்தா நம்முடைய நடக்கைகளை ஆளுகை செய்து கண்ட்ரோல் பண்ணுற பவர் அவருக்கு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஹல்லேலூயா. அவருக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா யாரும் அறியாத வாலிப பிள்ளை. நான் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் திருமணத்துக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் ஒரு சின்ன சபை, ஒரு கிராம சபைக்கு நான் அப்போ கொஞ்சம் ப்ரீச் பண்ணுறதுக்காக வெளியில் போவேன். அப்போ போகும்பொழுது ஒரு கிராம திருச்சபைக்கு போயிருந்தேன். அப்போ போகும்பொழுதே உள்ளத்தில் பயம், நைட்டெல்லாம் உட்காந்து ஜெபிச்சு பிரயாசப்பட்டு கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை சுமந்து கொண்டு போகிறேன். ஒரு வாலிப பிள்ளையா, ஒரு சின்ன பிள்ளையா, எனக்கு ஒரு 20-21 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னை பொறுத்தவரை சின்ன பிள்ளை தான், உங்களுக்கு ஒரு வேலை பெரிய பிள்ளையாக இருந்தால் சாரி. அந்த வயசில் போய் அங்கே சர்ச்சில் ப்ரீச் பண்ணோம். நான் வளர்ந்தது ஒரு பாரம்பரிய திருச்சபை. பரிசுத்த ஆவியாருடைய பெரிய அந்த வெளிப்பாடுகள் எனக்கு கொடுக்கப்பட்டது அல்ல. நான் தியானிக்க ஆரம்பித்தேன். அப்படியே வேதத்தை தியானித்து கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தைகளெல்லாம் எழுதி கொண்டு அங்கே போய் நின்று கர்த்தருடைய வார்த்தையை ப்ரீச் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே பிரசங்கம் பண்ணி முடித்து பிரசங்கத்தினுடைய முடிவில் எழுந்த அந்த கடைசி ஜபம், இந்த கடைசி ஜபத்துக்காக எல்லாரும் எழுப்பி அந்த பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்துக்காக அந்த திருச்சபைக்கு ஜபிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் ஏவுறார். ஏவி ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு குட்டி சபை தான், ஸ்டேஜ் எல்லாம் கிடையாது, அப்படியே இப்படி போகிறதா. அப்படி போகும்போது ஆண்டவர் இந்த முந்தி சீட்டில் சின்ன பிள்ளையா ஒரு பையன் இருக்கான். ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் அவன் மேலே கைவே, இந்த சபையில் முதலாவது நான் அவனை தான் நிரப்ப போகிறேன்னு சொன்னார். பயம் எனக்கு, அந்த மாதிரி பழக்கம்லாம் எனக்கு இல்லை. அப்படியே போய் அவனுடைய முதுகில் நான் கை வைத்து தைரியத்தை வரவழைத்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அவன் துள்ளி குதித்து பரிசுத்த அவருடைய அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷையில் பேச ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. இவன்
இவன் பேசுகிறது இவன் நிறைகிறதும் பார்த்து அடுத்த பக்கத்தை உட்காந்தவன் இவ்வளவு நேரம் வேடிக்கை பார்த்தேன். இப்போ அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்குள்ள அந்த விசுவாசம் வந்து அவன் பக்கத்துல கைவே இப்படி அவன் மேல போய் கை வச்சு அந்த திருச்சபையில கிட்டத்தட்ட ஒரு 35 to 40 பேர் அந்த நாள்ல அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அது வயது வந்து குட்டி பிள்ளைல இருந்து 64 வயது தாத்தா உச்சகட்டம். ஹல்லேலூயா. அப்போ எனக்கு 21 இயர்ஸ் தான். ஏன் தெரியுமா நான் இதை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன்? இந்த வேதத்தை நேசிக்கவும் பரிசுத்த ஆவியானவரை பற்றி இந்த வேதத்தில் நான் அறிந்து கொள்ளவும், ஒவ்வொரு இடத்துக்கு போகும் பொழுது தகுதி இல்லை, பேக்ரவுண்ட் இல்லை, ஒன்றுமே தெரியாது, ஆனால் கர்த்தர் பயன்படுத்தின விதம். ஹல்லேலூயா. ஒரு பிள்ளை ஹாஸ்டலில் நான் இருக்கிறேன்னா இப்படி என் பக்கத்தில் கொஞ்சம் வந்து உட்காந்து பேசுறதுக்கே பயப்படும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் சொல்லிடுவார் பிரின்ஸுக்கிட்ட. ஆமென். அப்படி அவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க. வந்து உட்காந்தாலே அவங்க பண்ண தப்பை வந்து என் மூலியமா ஆண்டவர் சொல்லிடுவாரோ அப்படின்னு பயப்படுவாங்க. ஒரு பிள்ளை வந்தா என்னுடைய பெட்டில் வந்து உட்காந்து உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ என்னுடைய ப்ரேயர் டைம். அப்போ என் ப்ரேயர் டைமில் வந்து நான் யாரையும் என்ன பண்ண மாட்டேன், என்கரேஜ் பண்ணுவேன். நான் சொன்னேன், இது என்னுடைய ஜெப நேரம், நான் மொட்டை மாடியில் போய் ஜெபிச்சுட்டு வந்தேன். ஏன்னா நான் அங்கே இருந்தது ரூம் கிடையாது, டாமெண்ட்ரி. அதனால் மொட்டை மாடியில் போய் தனியாக ஜெபிப்பேன். ஸோ நான் ஜெபிச்சுட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு. நான் ஜெபிக்க போகும் பொழுது ஆண்டவர் ஜெபிக்கும் பொழுதே அவள் என்ன பேச போகிறான்றதை என்கிட்ட சொல்லிட்டார். அவள் வந்து சரி நான் ஜெபம் முடிச்சோன்னா அவள் வெயிட் பண்ணிட்டு வந்து உட்காந்த உடனே நான் சொன்னேன், எனக்கு தெரியும் நீ இதை பற்றி தான் பேச போகிறேன், சொல்லி யாரை லவ் பண்ணுற அப்படின்னு. அவள் அப்படியே அதிருந்து ஆமாம் நான் அதை பற்றி தான் கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னா. நான் சொன்னேன், தேவசித்தம் இல்லை, கர்த்தர் உன்னை ஊழியக்காரியாக மாற்றணும்னு நினைக்கிறார். உன் மேலே ஒரு உன்னத அபிஷேகம், நான் எப்படி ஊழியம் செய்யணும், நீயும் பயங்கரமான ஒரு ஊழியத்தை செய்ய போகிற ஒரு நாள், அதனால் நீ கர்த்தருக்கென்று தேவ சித்தத்துக்கென்று இடம் கொடு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். அவள் கர்த்தருடைய சித்தத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு கர்த்தருக்காக ஒரு கிராமத்தில் ஊழியத்தை செஞ்சுட்ருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஏன் தெரியுமா உங்களுக்கு சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷையோடு அவரை நீங்கள் முடக்கிறதுல ஆண்டவர் உங்களை கொண்டு பலமான கிரியைகளை கர்த்தரால் செய்ய முடியும். சிஸ்டர் சும்மா சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு நீங்கள் வராதவங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வெளிப்பாடு, சிஸ்டர் எனக்கு தெரியுது நான் ஏதோ ஒரு பார்க்குறேன், ஒரு பிரச்சனைங்க இருக்குது, நீங்கள் வாங்க எங்கள் பாஸ்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஆத்துமாவை வெளிப்பாடோடு கூட்டிகிட்டு வரும் பொழுது அந்த ஆத்துமா சபையில் கொண்டு வந்து சேர்க்கப்படும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். இந்த வேதத்தை நீங்கள் தியானிக்க ஆவியானவர் எப்படியெல்லாம் ஒரு சாதாரண மனுஷர்களை கொண்டு கிரியை செய்ய முடியும் என்பதை கர்த்தர் நிரூபிப்பார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. காத்திருங்கள், என பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல், திக்கற்றவரை நான் உங்களை விட மாட்டேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வார்த்தை சொல்றார். தேற்றரவாள்னு அனுப்புகிறேன்னு சொல்லல, வேறொரு தேற்றரவாள். ஹல்லேலூயா. நானாவது உங்க 12 பேர் கூட இருக்க முடியும், உங்க 120 பேர் கூட இருக்க முடியும், ஆனா நான் அனுப்புகிற தேற்றவாளன் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தும் எந்த சாதாரண மனுஷர்களையும் அற்பமானவர்களையும் கையில் எடுத்து அவரால் பயன்படுத்த. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆசை வருதா? இதை கேட்கும் போதே இந்த சொல்லணும் நான் யோசிக்கல, ஆனா ஆண்டவர் உங்கள் ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் உங்க உள்ளத்துல பரிசுத்த ஆவியானவரை அந்நிய பாஷையோடு மாத்திரம் அல்ல, ஆண்டவரே என் சிந்தைகளை, என்னுடைய பேச்சுக்களை, என்னுடைய செயல்களை என்னை ஆட்கொள்ளுங்கப்பா, என்னை கண்ட்ரோல் பண்ணுங்க, எனக்கு வெளிப்பாடுகளை கொடுங்க, நான் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. உங்க ஜெபம் வேற மாதிரி இருக்கும், 10 நிமிஷத்துக்கு மேல ஜெபிக்க முடியல அப்படின்னு நீங்க புலம்புறீங்களா? பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஜெபிச்சு பாருங்க, மணி நேரங்கள் உங்களுக்கு சுலபமா போகும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக அதை செய்வார். அதனால தான் ஆண்டவருக்கு நல்லா தெரியும் இவங்களுக்கு என்ன தேவை தெரியுமா? இவங்களுக்கு சாப்பாடு தேவையில்லை, இவங்களுக்கு பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு தான் தேவை. இது இருந்தா எல்லாமே வரும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொண்டு அவருடைய பாஸ்டர் அந்த சாட்சியில் சொல்லும் பொழுது, ரொம்ப ஒரு பிரச்சனை வந்தால் தாங்க முடியாதண்ணா, இப்போல்லாம் ஒரு பிரச்சனை ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா, ஏதாவது இப்போ ஒரு கார் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அப்படி பார்த்தோன்னா, ஓகே ஆண்டவர் ஏதோ பயங்கரமாக செய்ய போகிறார் அப்படி விசுவாசத்தில் அறிக்கை செய்வோம். அவர் ரொம்ப ஹீஸ் அ மேன் ஆஃப் ஃபெய்த். என்னுடைய கணவர் என்னென்னா, என்ன நடந்தாலும் ஒரு முகம் அப்படியே சேஞ்சே ஆகாது. அப்படியே யாரு நீங்கள் அவரை அப்படியே திட்டினா கூட அப்படியா சரிங்க அப்படின்ட்டு போயிட்டே இருப்பார், ரியாக்ட் பண்ண மாட்டார், ரொம்ப கூலாக இருப்பார். இன்னொன்று ஃபெய்த் ரொம்ப. அப்போ என்னுடைய மாமியாரும் அப்படி தான், என்னோடய மாமனாரும் அப்படி தான். நான் வந்து மாத சம்பளம் டீச்சர் பிள்ளை, அதனால் மாத சம்பளத்தில் பழகினவ. மாத சம்பளம் வரும்போது போய் மளிகை கடையில் வாங்கிட்டு வந்தால் மாதம் ஃபுல்லாக கரெக்டாக அதை வச்சு குடும்பம் நடத்துகிற குடும்பம். ஆனால் திருமணம் ஆகி வரும்பொழுது இவங்க எல்லாரும் முழு நேரம் ஊழியம் செய்கிறவங்க நாங்கள் குடும்பத்தில். அதனால் மாதம் எங்களுக்கு யாருமே எந்த ஒரு பணமும் என்ன பண்ணுறதில்ல, கொடுக்கறதில்ல.
அப்போ இப்படி ஒரு வாழ்க்கையை விசுவாசத்தில் நடத்துறதுன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. பட் அவர்களுக்குள்ள அந்த இருந்த விசுவாசம் எனக்குள்ளும் கடத்தப்பட்டது பரிசுத்த அவருடைய கிருபையினால. அதனால ஒரு தேவைன்னு வரும்போது ஐயோ நம்ம தேவைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பதறாதபடிக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னு அதான் வசனம் சொல்லுகிறதுல, பதறாதபடிக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு, ஒரு தைரியத்தை கொடுப்பார். ஒரு பிரச்சனை வந்த உடனே, ஒரு தேவை வந்த உடனே பதறதில்லை. போய் ஆண்டு சமூகத்தில் ஆண்டவரே இது தேவை. இந்த மாதிரி நிறைய சாட்சியை நான் மட்டும் இல்லை, பாஸ்டரை கேட்டால் அவர் சொல்லுவார், பாஸ்டர் பிலிப்பை கேட்டால் அவர் சொல்வார். கர்த்தர் அவர்களுக்கு செய்த மகத்துவங்களை, ஒரு தேவையோ இல்லை ஒரு பிரச்சனையோ வரும்போது நீங்கள் பதறக்கூடாது. தேவ சமூகத்தில் போய் அப்பா உங்கள் அனுமதி இல்லாமல் என் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாதுனா, இவ்வளோ பெரிய காரியம் உங்கள் அனுமதி இல்லாமல் நடக்காது. நான் முதல் பிரசங்கத்தில் சொன்னேன், எந்த பிரச்சனையும் நமக்கு ஒரு பர்பஸ் இல்லாமல் வராது. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் அதை அனுமதிக்கிறீர்னா அதை கொண்டு ஏதோ ஒரு பயங்கரமான காரியத்தை எனக்கு செய்ய போகிறீர் என்பதை நான் அறிந்து கொண்டு பதறாம தேவ சமூகத்தில் கர்த்தாவே, அந்த சென்சிட்டிவிட்டி எல்லாம் எப்போ மாறிச்சு தெரியுமா? வேதத்தை வாசிக்கவும் அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கவும் தான். ஆமென். என் லைஃப்பில் டங்ஸில் பேசுகிறதும் பைபிள் ரீடிங், பைபிள் மெடிடேஷனும் என்னை ஒரு வித்தியாசமான மனுஷியாய் மாற்றுது. ஹல்லேலூயா. அப்படி மாறி மாறி கர்த்தருடைய கிருபையினால அந்த பதறாம தேவ சமூகத்தில் இருக்க. பயங்கள் வரும், பிரச்சனைகள் வரும் பொழுது கொஞ்சம் என்னடா ஆச்சு அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் நான் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் நம்மை விசுவாசத்தில் பலப்படுத்தும். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அந்நிய பாஷையோடு நிறுத்தப்படுகிறது அல்ல. இந்த நாளில் நீங்கள் புறப்பட்டு போகும் பொழுது அவரோடு கூட அந்யோன்ய ஐக்கியத்தை, ஆமென், அப்படிதானே ஊழியக்காரர்கள் நம்மளை ஆசீர்வதிப்பாங்க கடைசியா. அப்படின்னா என்ன? இந்த அந்யோன்ய ஐக்கியம் யாருக்கு சொல்ல? கணவனுக்கும் மனைவிக்கும் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை இல்லை? நல்ல அந்யோன்யமான குடும்பம், தம்பதி சொல்லுவாங்களா இல்லையா? அப்படின்னு என்ன? ஒளிவு மறைவு இல்லாத ஒரு உறவு பரிசுத்த ஆவியானவருக்கும் உங்களுக்கும். ஹல்லேலூயா. அப்படி ஒரு உறவுக்குள்ளாக நீங்க மாற கர்த்தர் இந்த நாளில் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் அவங்க கிட்ட சொன்னது பொதுவாக காத்திருக்கிறது. ஆனால் இதே நம்ம படித்த அப்போஸ்தலர் 1 அப்படியே கொஞ்சம் மேலே நீங்கள் பாருங்க, அங்கே பேதுரு என்கிற ஒரு சீஷனிடத்துல மட்டும் கர்த்தர் ஒரு விசேஷமான காரியத்தை கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்ன கேட்குறாரு? நீ என்ன ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது ஒரு வார்த்தை இருக்கு, அங்கே என்ன இருக்கு? இல்லை, இவர்கள் எல்லாரிலும். இப்ப ஆண்டவருடைய இருதயம், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் இருதயம் பேதுருவினிடத்தில் எதை எதிர்பார்க்குதுன்னா, இவங்க எல்லாரிலும் நீ என்ன அன்பாயிருக்கிறாய். ஆமென். இன்னைக்கு நான் ஆண்டவருடைய இருதயத்தை உங்களுக்கு காண்பிக்க வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கையை பார்க்குற நிறைய கூட்டம் இருக்கு. ஆண்டவருடைய இருதயத்தை பார்க்க ஒரு சின்ன கூட்டம் தான் இருக்கு இந்த உலகத்தில். ஹல்லேலூயா, ஆமென். வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானன், வேலைக்காரியினுடைய கண்கள் எஜமாட்டியை. அது வேலைக்காரனும் வேலைக்காரியும், நாம பிள்ளை. ஆமா, கையை நோக்குறவங்கள உள்ளத்தை நோக்குறவங்க. ஹல்லேலூயா, ஆமென். அது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கைகளை பார்ப்பாங்க. உங்களை பார்க்குறோம்ப்பா ஆண்டவரே, உங்கள் கைகளில் என்கிட்ட ஒன்றும் இல்லை, என்னால் இப்போ இப்போதைக்கு என்னால் எதுவும் செய்ய முடியாது, உனக்குன்னு குறிக்கப்பட்ட பரவாயில்ல சேப்பா. உங்கள் கைகளில் என்ன இருக்குன்னு இல்லை, உங்கள் இருதயத்தில் என்ன இருக்குன்றதை தான் நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆண்டருடைய உள்ளம் பேதுருண்டத்தில் அப்படியே ஆண்டு கேட்குறாரு, இவங்க எல்லாரும் என்னை நேசிக்கிறார். இன்னைக்கு அந்த கேள்வி உங்கள் இடத்த கேட்க ஆண்டு விரும்புகிறார். டு யூ ரியலி லவ் காட்? உங்களுக்காக ரத்தத்தை சிந்தி, உங்களுக்காக பாடுபட்டு, உங்களுக்காக தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து, அந்த வார்த்தைகளை வேதத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அடிமையின் கோலம் எடுத்து, ஆமென், அவர் அரசர், அவர் ராஜாதி ராஜா, ஆனால் அவர் அடிமையின் கோலம் எடுத்து உங்களுக்காக தன்னை. அதனால் நான் சொல்லுவேன், அன்பு என்பது வெளிப்படுத்தப்பட வேண்டியது. ஆமாம், த லவ் ஹேஸ் டு பி எக்ஸ்பிரஸ்ட். வாலிபர்களுக்கு இந்த கோட் தெரியும்னு நினைக்கிறேன். லவ் வில் ஃபைண்ட் இட்ஸ் வே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அன்பு எப்படியும் ஒரு வழியை கண்டுபிடிச்சி வெளிப்படும். அம்மா அன்பு எப்படி தெரியுமா? அப்படியே வந்த உடனே முந்தானையில் அப்படியே வேர்வையை தொடச்சி விட்டு, எப்பா உட்காரு, சாப்பிடு, இதை சாப்பிட்டு போ அப்படின்னு அம்மாவோட அன்பு. அப்பாவோட அன்பு எப்படி இருக்கும் சொல்லு? எப்படி இருக்கும்? அவர் வந்தெல்லாம் கொஞ்சம் மாட்டார், இதெல்லாம் எங்கே உருப்பட போகுது அப்படின்ட்டு வெளியே போவார். ஆனால் அவர் உள்ள என்ன சொல்லும்? நான் தான் கொஞ்சம் படிக்காமல், நான் தான் இப்படி ஆயிட்டேன், ஆனால் என் பிள்ளையாவது ஏதாவது ஒன்று. அம்மாங்க நேசிக்கிற அந்த வெளிப்படுத்துகிற மாதிரி அப்பா அம்மாருக்கு
வெளிப்படுத்த தெரியாது. ஆனா பிள்ளைக்கு எதுனா ஒன்னா பதறுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அன்பு என்ன பண்ணும், வெளிப்படும். பிதா எப்படி அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார்? பிதா அப்படியே இருந்துட்டு நீங்க எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படுங்க அப்படின்னு சொல்லி மேல இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இல்லை. அவர் ஒரே பேரான குமாரனை அவர்கிட்ட இருந்த பெஸ்ட்டை இந்த பூமிக்கு அனுப்பி உங்களை அவர் நேசிக்கிறான்றதை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நான் உங்களை நேசிக்கிறேன் 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 வார்த்தையா சொல்லாம அவர் எப்படி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார்? சிலுவையின் மரணத்துல தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூடலாம் இருக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர். ஆனா நம்ம பண்ற அட்டூழியத்துக்கு இதுவரைக்கும் நம்ம கூட இருந்து ஆமா சவுளை விட்டு விலகுனது போல எப்ப வேணாலும் கர்த்தர் அச்சச்சோ இந்த வீடு சரிப்படாது, இந்த ஆலயம் சரிப்படாது, என்ன சொன்னாலும் இது வழிக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு நம்மை விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா இதுவரைக்கும் நம்மை விடாமல் மாற நம்மை ஒரு புத்தியுள்ள கன்னிகையாய் ஒரு மணவாட்டியாய் மாற்றுவதற்கு நமக்குள்ள இருக்கிறார். இப்படி திரித்துவ தேவனும் தங்களுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தும் போது நம்மளும் வெறும் வார்த்தைகளில் அல்ல கிரியைகளில் வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா. பேதுரு கிட்ட ஆண்டவர் கேட்டது என்ன? நீ என்ன நேசிக்கிறியா அப்படின்னு கேட்ட உடனே அவர் என்ன சொல்றார்? வார்த்தையில சொல்லிட்டு இருக்கிறார், அப்பா நான் உங்களை நேசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். நம்மளும் அப்படித்தானே சொல்லுவோம். ஆமா நான் உங்களை நேசிக்கிறேன், பாட்டு பாடுவோம், அன்பு கூறுவேன், நான் இன்னும் உங்களை அதிகமாக அன்பு கூறுவேன், நான் உங்களை இன்னும் நேசிப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லை? வாழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான் இல்லை? அப்படியே பாடும்போது இப்பவே நான் மரித்தாலும் பரவாயில்லப்பா அப்படின்னு ஒரு அன்பு அப்படியே பாடல்களால் நம்ம என்ன பண்ணுவோம், வெளிப்படுத்துவோம். ஆனால் ஆண்டவர் பேதுருவின் இடத்துல எதிர்பார்த்த என்ன தெரியுமா? உன் வார்த்தையில் அல்ல உன் கிரியையில் நீ எனக்கு காண்பிக்கணும் நீ என்னை நேசிக்கிறன்றதை. என் ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு சொல்றார். இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறாருதான்னு தெரியல. ஆனா இந்த ராத்திரி வேளையில இங்க இருக்கிற ஒரு சில பேர் இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நீங்கள் அவரை நேசிக்கிறீர்கள் என்பதை வெளிப்படுத்த. அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் நம்ம வெளிப்படுத்த முடியும்? என்ன சிஸ்டர் பாடினா கூட அதான் நான் சொல்லுவேன், கிறிஸ்தவர்கள் நம்ம பொய் சொல்றதை விட பொய் பாடுவோம். ஆமென். பார்த்துருக்கீங்களா? அப்படிதானே? பொய் சொல்றதை விட வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, இதான் பொய் சொல்றது. சாரி, பொய் பாடுறது. உம்மை தவிர அப்படி பாடுவோம்ல, உம்மை தவிர அப்படி பாடுவோம். இப்போ தேவதூதர்கள் கேப்ரியல் எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க, நம்ம பாடிக்கிட்டு இருப்போம். அந்த பாட்டு முடிஞ்ச உடனே லிஸ்ட்டு மளிகை கடையில் வர மாதிரி உப்பு 1/2 கிலோ, சீனி 1/2 கிலோ, அரிசி 5 கிலோன்னு அப்படியே லிஸ்ட் என்ன பண்ணோம், ஆசைகளை கொப்பளிப்போம். ஆனால் பாட்டு வேறு ஒரு ஆசை இல்லை அப்படின்னு பாடும். இப்போ கேப்ரியல் தூதர்கள்லாம் யோசிப்பாங்க, எப்பா கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற திறமை என்ன? போய் பாடுறது. பாட்டுக்கும் வாழ்க்கைக்கும், பாடி முடிச்ச உடனே பாட்டுக்கும் ஜபத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படி ஒரு வாழ்க்கை. போய் பாடுறது. இதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது? அதனால நான் நிறைய இடத்துல இதை நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் பர்சனலாக நானும் என்னுடைய கணவரும் நிறைய நேரம் வர்ஷிப் பண்ணுவோம். நைட் ஆனால் அப்படியே லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த கீபோர்டுடைய அந்த ரெட் கலர் லைட்டில் அப்படியே உட்காந்து 2 பேரும் ஆராதிச்சோன்னா மணிக்கணக்காக அப்படியே போகும். ஊற்றி ஊற்றி எங்களை என்ன பண்ணுவோம், நிறைய நேரம் வர்ஷிப் பண்ணுவோம். அப்படி ஆராதிக்கும் போது இந்த மாதிரி பாட்டெல்லாம் வரும். ஃபாதர் பாட்டெல்லாம் பாடினாலே கொஞ்சம் படபடப்பு தான் எனக்கெல்லாம். ஏன்னா அவர் அவருடைய அனுபவத்தை அப்படியே ஊற்றி எழுதியிருப்பார். ஆமாம். இப்போ நாங்கள் எப்படி பாடுவோம்? வேறு ஒரு ஆசை வேண்டாம் இயேசு ராஜா, அதை ஜபமா மாற்றுவோம். இன்னும் அந்த அளவுக்கு நாங்கள் போல ஏசப்பா, வேற ஆசையே இல்லாத அளவுக்கு நாங்கள் போல. ஆனால் நான் அதை வாஞ்சிக்கிறேன், அந்த அனுபவத்தை. நான் எப்போயும் ஃபாதர் பெர்க்மன்ஸை பார்க்கும்போது ஐயாவை பார்த்து யோசிப்பேன், அவருடைய அனுபவங்களை, அவருடைய அன்பை, அவர் இயேசுவை நேசிக்கிற அந்த விதத்தை நான் ரொம்ப வாஞ்சிப்பேன். அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். நான் ஜூடாக் ஜபிக்கும் போதெல்லாம், என் பிள்ளைக்கெல்லாம் ஜபிக்கும் போது நான் சொல்லுவேன், ஏசப்பா பிரபலமான ஊழியன் அப்படியெல்லாம் இல்லை, அந்த தலைமுறையில் என் பிள்ளை தான் உங்களை அதிகமாக நேசிக்கிறவன் பேர் எடுக்கும். யூ ஷுட் லவ் யூ மோர் தென் எனிதிங். இந்த உலகத்தில் எதை பார்க்கலாம் அவன் உங்களை அதிகமாக நேசிக்கணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணுவேன். ஆமாம். அந்த மாதிரி நிறைய ஜெபங்களை பிள்ளைக்காக ஜெபிப்பேன். நாங்களும் அப்படி ஜெபிப்போம். இப்போ உண்மையாக பாடலாமா அந்த 2 வரியை?
வேறு ஒரு ஆசை வேண்டாம். என வசனம் சொல்லுது, நான் உலகத்தார் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. கிறிஸ்தவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் இச்சையையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பாடலாமா? வேறு ஒரு ஆசை வேண்டாம் இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. அப்படியே நீங்க உண்மையா பாடுங்க. ஒவ்வொரு முறையும் உங்க உதடுகள்லேருந்து ஒரு பாடல் இங்கிருந்து பாடுறாங்க, பாஸ்டர் சிஸ்டர் பாடுறாங்க, வர்ஷிப் நடக்குது, டீம் வந்து நின்று பாடுறாங்க. சும்மா அப்படியே பார்த்து ஒரு ஸ்க்ரீனை பார்த்து பாடுறதில்ல. அந்த ஒவ்வொரு வரிகளையும் சொல்லும் பொழுது உண்மையா சொல்லணும். நீங்க அப்படி சொல்லி ஆராதிச்சு பாருங்க. நான் சொல்றேன், உங்க பக்கத்துல 1000 பேர் இருந்தாலும் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் வந்து பதியும். ஹல்லேலூயா. உங்க பக்கத்துல எத்தனை 1000 பேர். நான் வாலிப பிள்ளையில ஒரு யூத் மீட்டிங் அட்டென்ட் பண்ணேன் சென்னையில. கிட்டத்தட்ட அங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு 5000 to 10,000 வாலிபர்கள் மட்டும் வந்திருப்பாங்க. அவ்வளோ பெரிய கிரவுண்ட், அவ்வளோ வாலிபர்கள், வாலிப உபவாச கூடுகை அது. இந்த கூட்டத்தில் பாடல்கள் எல்லாம் நல்ல ஆராதனை வேலையில பாடி முடிச்சுட்டு அதை பிரசங்கிக்க வந்த பிரசங்கியார் வந்து பாட ஆரம்பிச்சார். உம்மை நேசிப்பே, உம்மை நேசிப்பே, உம்மை நேசிப்பே இயேசுவே. இந்த பாட்டு தெரியுமா? இருக்காது? ஆமா, அவர் ஆங்கிலத்தில் பாடினாரு. ஆனா அப்பதான் நான் அந்த பாட்டை முதல் முறை கேட்கிறேன். இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை. அப்ப நானும் எல்லாரும் மாதிரி என்ன பண்ண ஆரம்பிச்சேன், ஃபர்ஸ்ட் உம்மை நேசிப்பேன் அப்படியே பாடிட்டு இருந்தேன். அவர் ஒரு தடவை பாடியிருந்தா பரவாயில்ல, பாடிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் பாட பாட சும்மா பாடலா. எனக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும், பாடுறவங்கள ரொம்ப பிடிக்கும். நான் ஆண்டவர்கிட்ட நிறைய லிஸ்ட் வச்சேன். என் கணவர் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். ஆண்டவர் எல்லாத்தையும் நோ 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 நோன்னார். நான் லிஸ்ட் வச்ச ஒரே லிஸ்ட், என் ஹஸ்பண்ட் நல்லா பாடணும், அது ஒன்றுத்துக்கு தான் டிக்கு போட்டார். மற்ற எல்லாம் இதெல்லாம் முடியாது 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 கேன்சல் பண்ணி அந்த ஒன்றுத்துக்கு மட்டும் தான் டிக்கு போட்டார். சரி போ, இது ஒன்று வச்சுக்கோ, போனா போட்டும் அப்படின்னு. ஆமாம், பாடுறது ரொம்ப பிடிக்கும். அப்படியே நான் அந்த பாட்டை தான் உள்வாங்கி பாடிட்டு இருந்தேன். ஆனால் பாட பாட தேசுவின் அன்பு வசனம் சொல்லுறது, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ரோமர் 5:5 வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் அன்பை நம்முடைய உள்ளத்தில் ஊற்றுவார். ஹல்லேலூயா. அன்னைக்கு அப்படியே பரிசுத்த ஆவியானவர் அந்த அன்பை, அந்த வார்த்தையை பாட பாட என் உள்ளத்துல ஊற்றினார். அங்க வந்து கீழே தரெல்லாம் கிடையாது, மண்ணு, கிரவுண்ட். அது அப்படியே நின்று நான் உம்மை நேசிப்பேன் பாடிட்டு இருந்தேன்னா திடீர்னு கண்கள்ல தண்ணீர். கை வச்செல்லாம் முட்டி போடல, கல்லு மேல அப்படியே டங்குனியா முட்டி போய் என்ன பண்ணுச்சு, விழுந்தது. அப்படியே முழங்கால் படிட்டு 2 கையும் விரிச்சு. அது ஒரு யூத் மீட்டிங், எத்தனை யூத்ஸ் இருப்பாங்க, இந்த பக்கம் பசங்க இருப்பாங்க. எவ்வளவு முக்கியமான விஷயம், அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. என்னை அறியாம அப்படியே முழங்கால் படிட்டு கைகளை உயர்த்தி நான் பாட 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 உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன். பாடுறீங்களா எனக்காக? உம்மை நேசிப்பேன் இயேசுவே. மறுபடியும் உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன் இயேசுவே. பாட 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 தேவன் அப்படியே என் மேல அவருடைய அன்பை ஊற்றினது மாத்திரம் இல்ல, என் கண்களை திறந்தாரு, என் செவிகளை திறந்தாரு. நான் உன்னை ஊழியத்துக்கு எப்படி அழைச்சிருக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா? என்னுடைய கணவரை குறித்த சில குணாதிசயங்களை கர்த்தர் அந்த நாள்ல என் காதுகளில் சொன்னார். ஆண்டவரே, எனக்கு ஊழியம் செய்ய ஆசை, நான் தனியா எப்படி ஊழியம் செய்வேன், என்னை ஊழியத்துல பயன்படு, எப்படி ஊழியம்னாலே என்னன்னு தெரியாது. அப்படி ஒரு இதுல இருக்கு. ஆண்டவனோடு பேச ஆரம்பிச்சார், சம்பாஷிக்க ஆரம்பிச்சார், சில காரியங்களை காண்பிக்க ஆரம்பிச்சார். நான் உனக்கு இதை செய்ய போகிறேன், நான் உனக்கு இதை செய்ய போகிறேன், நான் உயர்த்துவேன். ஆண்டவர் சொன்னார், மான் கால்களை போல உன்னை, உன் கால்களை மாற்றி உயர்வான ஸ்தலங்களை நான் உன்னை ஏறி நிற்க பண்ணுவேன் அப்படின்னு. ஒன்றுமறியாத சின்ன பிள்ளையா இருந்த என்னிடத்துல வந்து, எனக்கு தெரியும் அந்த 10,000 பேர் இருந்தாலும் பரலோகத்தின் கண்கள் அந்த நாள் என் மேல வந்துச்சு. ஏசப்பா எனக்காக வந்து என் காதுகள்ல என்னை குறித்தும் எதிர்காலத்தை குறித்து பேச ஆரம்பிச்சாரு. நான் உங்களுக்கு சொல்றேன், 2 வரி பாட்டு தான், ஆனா உண்மையா பாடுனா, உள்ளத்தை உடைச்சு நீங்க பாடுனா, கர்த்தர் உங்களை கொண்டு பயங்கரமானவைகளை செய்வார்.
ஹல்லேலூயா. ஆமென். ஆமா, அவர்களை காத்திருக்க சொன்னது அதிகாரத்தை பெறுவதற்காக. இங்க பேதுருனிடத்துல வந்து நிறைய பேர் இன்னைக்கு ஒரே வசனத்தான் சொல்ல போறோம், முடிக்க போறோம் பிரசங்கத்தை. இன்னைக்கு நிறைய பேர் வல்லமையான அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்யற ஒரு கூட்டம் இருந்தாலும், ஆமென், அன்பு கூறுகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உம்முடைய நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினால் மரித்தவர்களை உயிர்த்தெழச் செய்தோம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், எனக்கு உங்களை தெரியாதுப்பா. அதை நான் மட்டுப்படுத்தலை, ஆனால் 2 விஷயத்தையும் முக்கியப்படுத்தணும். இந்த அபிஷேகத்தில் அதிகாரமும் உண்டு, இந்த அபிஷேகத்தில் அன்பும் உண்டு. அதே பரிசுத்த ஆவியானவர் தான் அதிகாரத்தையும் வல்லமையையும் அற்புதங்கள் செய்கிற கிருபைகளையும் கொடுக்கிறவர். அதோடு பரிசுத்த ஆவியானுடைய காரியத்தை முடிக்காம அதை விட முக்கியமான அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்பட. ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம், அந்த வசனத்தோடு நான் முடிக்க போகிறேன். நிறைய டைமில் நம்ம எடுத்துட்டு வந்தேன், பாப்பா கர்த்தருக்கு சித்தமானால். யோவான், ஆமென், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் எடுத்தவங்க வாசித்து. உம்மை நேசிப்பே, உம்மை நேசிப்பே. எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாமா? கை கொள்ளுவதே, அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். ஹல்லேலூயா. நான் அவரை நேசிக்கிறேன்னு சொல்றது எப்படி சிஸ்டர் கிரியையில காண்பிக்கிறது? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவதாம். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க, எந்த சூழ்நிலைமையிலும் அவருக்கு கீழ்ப்படிய கர்த்தர் எனக்கு உதவி செய். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த பைபிள் ஒரு வார்த்தை இருக்கு, கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு. வசனத்தை முடிங்க பாப்போம். 1000 தலைமுறை வரைக்கும் இறக்கு. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுவது, இன்றைக்கு நீங்கள் அவருடைய கற்பனைகளை கை கொள்றது 1000 தலைமுறை வரைக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு போகும். ஹல்லேலூயா. உன் பிள்ளைய பலியிடுன்னு உடனே கேள்வி கேட்காம ஆபிரகாம் கொண்டு வந்து ஈசாக்கை அப்படியே அந்த பலிபீடத்தின் மேல கிடத்தும் பொழுது, அதை கிடத்தி அந்த டெஸ்ட்ல ஆபிரகாம் ஜெயிச்சோன்னு ஆண்டவர் சொல்றார், இப்பொழுது நீ எனக்கு கீழ்ப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, நீங்க சொன்ன உடனே சொந்த ஊரை விட்டுட்டு வரும்போது நமக்கு தெரியலையோ? இல்ல, ஒரு விசை கர்த்தர் நம்மளை என்ன பண்ணாரு, அந்த இடத்துல ஆபிரகாமை டெஸ்ட் பண்ணி மறுபடியும் ஒரு பெரிய பிளெஸிங் ஆபிரகாம் கொடுத்தார். ஆபிரகாம் பிறந்து எத்தனை 1000 தலைமுறை வந்தாலும் இன்றைக்கு அந்த தலைமுறையை அசைக்க யாராலும் முடியல. ஏன் தெரியுமா? ஆண்டவர் எதை கேட்டாலும் அதை அப்படியே யோசிக்காம. ஆமென். நான் முடிக்கிறேன், ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். லவ் இஸ் நாட் an emotion, it's a decision. அன்பு என்பது உணர்வு அல்ல, உணர்வு அல்ல, அது ஒரு முடிவு. ஆமென். ஆமா. ரூத், ஓர்பால் 2 பேர் இருந்தாங்க. இதை நீங்க புரிஞ்சாலே அந்த அன்பை புரிஞ்சுக்கலாம். நகோமிக்கு பின்னாடி வரணும்னு 2 பேருக்கும் ஆசை. நீங்க போய் வீட்டில் ரூத் 1ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. 2 பேரும் அழுதாங்க. 2 பேரும் நகோமியை பிடிச்சிட்டு என்ன பண்ணாங்க, நடைபோட ஆரம்பிச்சவங்க தான். 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்ப நகோமி சொல்லுகிறா, என் கூட வந்தா உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது, என்னால பிள்ளை பெத்தாலும் அது வளர்ற வரைக்கும் நீங்க இருக்க முடியாது, அதனால பிராக்டிக்கலா பார்த்தா என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, அதனால நீங்க உங்க அம்மா அப்பா கிட்ட போயிருங்க, அங்க போனா உங்களுக்கு மோவாப்ல அடுத்த ஒரு கல்யாணம் பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப 2 பேருக்கும் இந்த செய்தி சொல்லப்பட்டாலும் உடனே வசனம் சொல்லுகிறது, இதுதான் எமோஷனுக்கும் டிசிஷனுக்கும். டைம் இல்லை, இல்லைன்னா அதை நான் உங்களுக்கு விளக்கி அந்த வசனத்தை காண்பித்திருப்பேன். ஓர்பால் என்ன பண்ணாலாம், தன் மாமியை கட்டிப்பிடித்து முத்தமிட்டா. எமோஷன் போயிட்டா. அது அன்பா? ரூத் முத்தமிட்டதாவோ கட்டி பிடிச்சதாவோ கொலாவினதாவோ பார்க்கல, ஆனா ரூத் டிசிஷன். அதான் அவகிட்ட ஒன்றும் இல்லை, இவளால நமக்கு ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை, அப்படியெல்லாம் அவ யோசிக்கல. உங்க பின்னாடி தான் நான் வருவேன், நீங்க எங்க போறீங்களோ அங்கதான் நான் போவேன், உங்க ஜனம் தான் என் ஜனம், அது நீங்க எந்த ஊருக்கு போறீங்களோ அங்கதான் நான் இருக்க போறேன், நீங்க எங்க சாகுறீங்களோ அங்கதான் நான் சாவேன்.
வாழ்ந்தாலும் உம்மோடுதான். ரூத் பாடியிருப்பா போல இருக்குல்ல. மரித்தாலும் உம்மோடுதான் சொல்லிட்டா. அப்ப அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இவள் மன உறுதியா இருக்கிறதை கண்டு நகோமி அதுக்கப்புறம் எதுவும் பேசல. ஆனா நகோமியின் கைப்பிடித்து அந்த மகள் வந்தாள். ஒரு மனுஷனிடத்தில் அன்பு கூர்ந்த அவளுக்கே கர்த்தர் ஏதோ ஒரு சாதாரண மனுஷனை கொடுக்கல, அந்த ஊர்லயே செல்வாக்கு நிறைந்த, மனுஷர்களால் மதிப்புக்குரிய, தேவனுக்கு பயப்படுகிற, கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படுகிற ஒரு கணம் பொருந்திய போவாசுக்கு மனைவியாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. மாற்றினது ஒரு அற்புதம், அது உலக பிரகாரமான ஆசீர்வாதம். செகண்ட், அவ கற்பத்தில் ஒரு பிள்ளை பிறகுது, அந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளை பிறக்குது, அந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளை பிறக்குது, அந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளை பிறந்து தாவீது ராஜாவா மாறுது. இந்த மோவாபியர்களோட சேரவே கூடாதுன்னு சொன்ன கர்த்தர் அந்த மோவாபிய ஸ்திரீயின் கற்பத்தில் இருந்து தாவீதை வெளிப்பட செய்து அதே சந்ததியில கொண்டு வந்து தாவீதின் குமாரனாகிய கிறிஸ்துவை வெளிப்பட செய்கிறார். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஒரு பணக்கார போவாஸ் மாத்திரமல்ல, அந்த தலைமுறையில ராஜ்யங்களை ஆளுகிற தாவீதும் ராஜாக்களுக்கு ராஜாவே இருக்கிற இயேசுவையும் வெளிப்பட செய்து பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, ஆவிக்குரிய சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்க யாருக்கு கர்த்தர் கொடுப்பாரு தெரியுமா? கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து போய்விடுகிற ஓர்பால் அல்ல, ஜஸ்ட் an எமோஷன் இல்லைங்க, ஒரு டிசிஷன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான். எழுந்து நிற்கலாமா? நான் மரித்தாலும் உம்மோடுதான். இன்னைக்கு நீங்க எமோஷன் இல்லைங்க, இன்னைக்கு ஏதோ ஒரு உணர்வு பூர்வமான பாடல்கள் அல்ல, ஆராதனைகள் அல்ல. இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. அப்பா, எல்லாம் இருக்குன்னு இயேசுவை தேடி வந்த ஒரு கூட்டம் இருந்தது. நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்று கேட்ட பொழுது இந்த பேதுரு தான் சொன்னாரு, அப்பா நாங்க வேற எங்க போவோம்ப்பா, எங்க போவோம்ப்பா? பணத்துக்கோ பொருளுக்கோ பதவிகளுக்கோ அதற்காக உமக்கு பின்பாக வந்தவர்கள் நாங்கள் அல்ல. நான் விசுவாசிக்கிறேன் இந்த சாயங்காலத்துல வந்த நீங்க விசேஷமானவர்கள். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, உண்மை இன்னும் அதிகமா நான் நேசிக்கணும். 2 கை உயர்த்த போறீங்க. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு கரத்துல அதிகாரத்தையும் மறு கைகள் அன்பையும், ஹல்லேலூயா, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி ஜனங்களை பரலோகத்துக்கு கொண்டு வருகிறதற்கு தேவையான அதிகாரமும், நாம் மனவாட்டியாய் பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேவதுக்கு தேவையான அன்பும், மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கிற நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு, மற்றவங்களை ராஜ்யத்துக்குள்ள நடத்திட்டு எனக்குள்ள அன்பில்லாம நான் பரலோகத்தை இழந்து விடாதபடிக்கு இன்றைக்கு 2ஐயும் நம்ம மேலே கர்த்தர் ஊற்ற போகிறார். அன்பையும் ஊற்ற போகிறார், அதிகாரத்தையும் ஊற்ற போகிறார். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஏசப்பா நான் ஓர்பால் இல்ல, நான் ரூத்த போல நான் உமக்கு பின்னாடி வருவேன், நான் உமக்கு பின்னாடி வருவேன். முடிவெடுங்க. வாலிப பிள்ளைகளை நான் உற்சாகப்படுத்துறேன். கண்ணை மூடி உண்மையா சொல்லுங்க, என்ன வந்தாலும் நான் உங்க பின்னாடியே நான் வந்துருவேன்ப்பா, நான் உங்க பின்னாடியே வருவேன்ப்பா. ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து உம்முடைய கரத்தை பார்க்கிற வேலைக்காரனோ வேலைக்காரியோ நான் அல்ல, உம் இருதயத்தை பார்க்கிற மகள். அப்பா கையில 1 ரூபாய் இல்லைனா கூட என் அப்பா பின்னாடியே தான் நான் போவேன்னு ஒரு பிள்ளை எப்படி தகப்பனை பிடித்து கொண்டிருக்குமோ அப்படியே இன்றைக்கு உம்முடைய சிலுவையும் அரபாலி ஷேராலா சேதாராலபா. என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. அப்படியே உண்மையா பாடுங்க. என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையால் முன் செல்வேன். மரணமே ஆனாலும் என்ன, ஜீவனே ஆனாலும் என்ன,
அன்போட மரணமே அன்பை ஊற்றாரு. நான் உணர்கிறேன் அது ஆவியில. கரத்தை பார்த்து பழகினவர்கள் இப்பொழுது இருதயத்தை பார்க்க போறீங்க. எதிர்பார்த்து சோர்ந்து போனா இனி எதிர்பார்ப்பே இல்லாம தேவனை நேசிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் இந்த திருச்சபையில எழுப்புகிறார். வேலைக்காரர்களை, வேலைக்காரிகளை அல்ல, பிள்ளைகளை எழுப்புகிறார், குமாரர்களை எழுப்புகிறார், குமாரத்திகளை எழுப்புகிறார். சாதாரணமானவர்களை அசாத்தியமான கிரியை செய்கிற மீனவர்களை கொண்டு மீன்களை அல்ல, மனுஷரை பிடிக்கிற அதிகாரம் உடையவர்களாய் கர்த்தர் எழுப்புகிறார். அட்ரஸே இல்லாதவர்களை கொண்டு அந்த பட்டணத்திற்கே முகவரியாய் மாறுகிற சில வாலிபர்களை எழுப்புகிறார். ஷிதேரேலா சேவாலா, அதிகாரத்தையும் அன்பையும் கையில் பிடித்து கொண்டு கர்த்தருக்காக வாழ்வதற்காக மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயுத்தமாய் இருக்கிற ஒரு தலைமுறையை கர்த்தர் எழுப்புகிறார். இந்த கடைசி காலத்தில் சத்துருவுக்கு சவால் விடுகிற, எதிர்க்கிறவர்களுக்கு முன்பாக நின்று கர்த்தருடைய கொடியை உயர்த்தி பிடிக்கிற அன்பினாவியானவரே, ஷிரிரரா சேரபலா, கர்த்தர் மழை போல ஒரு அரிபா ஷிதேரா கரிரரரபா ஊற்றுகிறார். சில பேர் மேல அன்பா, சில பேர் மேல அதிகாரத்தை அப்படியே ஊற்றுகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தரிடத்துல சொல்லுங்க, இப்ப நான் வெறுங்கையாய் போவது இல்லை, நான் உம்மை விடுகிறது இல்லை. நீ போய்விடு என்று சொன்னாலும் இந்த எலிசா எலியாவை விடுகிறது இல்லை. நீர் எங்கே போனாலும் உமக்கு பின்பாக நான் வருவேன், எனக்கு இரட்டத்தனையான அபிஷேகம் வேண்டும் என்று அவர் பின்பாகவே போனானே. சில பேர் மேல கர்த்தர் அந்த சால்வை இன்றைக்கு போடுகிறார். 2 மடங்கு அபிஷேகம். எலியாவின் பலமும் ஆவியும் ஒரு சில பேர் மேல வருது. அன்றைக்கு யோவான் ஸ்நானகனை போல வனாந்தரத்தில் கூப்பிடுகிற ஒரு சத்தம், சில குரல்களை கர்த்தர் மாற்றுகிறார். பயந்து ஒதுங்குகிற சில வாலிபனே, உன்னைத்தான் கர்த்தர் அநேகருக்கு சவால் விடுகிற குரலை உனக்கு கர்த்தர் கொடுக்கிறார். யோவான் ஸ்நானகனை போல ஆகாப்புக்கு பயப்படாத, எசபேலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத, எந்த மனுஷரோடும் ஒத்து போகாத, தனிமையில் நின்றாலும் ஒத்தாளா நின்னாலும் இயேசுவுக்காக நிற்கிற ஒரு தலைமுறை கர்த்தர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள், அதிகாரத்தை பெற்றுக்கொள், அன்பை பெற்றுக்கொள். ஓரியா சே பாபா பாபா லீலாலா தேரசே ஓரியா, உன் உள்ளம் உடையுது. கையை பார்த்து பழகினவங்க இருதயத்தை பார்க்க போறீங்க. கர்த்தர் தன் இருதயத்தை உனக்கு வெளிப்படுத்த போகிறார். பேதுருவே, நீ என்னில் அன்பு கூறுவாயா? இவர்கள் எல்லாரிலும் நீ என் மேல் அன்பா இருக்கிறாயா? Do you really love me? Emotional அன்பு இல்ல, decisional அன்பு. ஏதோ கூட்டத்துக்கு வரும் பொழுது உணர்வு பூர்வமாய் பாடிவிட்டு போவிடுகிறவர்கள் நாங்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவார். பாதியில் போகிற ஓர்பாள்களுக்கு கர்த்தரிடத்தில் ஒன்றுமில்லை. முடிவு பரியந்தம் பின்தொடர்கிற ரூத்துக்கோ இம்மைக்குரிய ஆசீர்வாதம், கர்ப்பங்களுக்குரிய ஆசீர்வாதம், வானத்துக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், அவன் பிதாக்களிலும் மேற்பட்ட ஆசீர்வாதம். அப்படியே வலது கையெடுத்து உங்க தலையின் மேல வச்சு சொல்லுங்க, அன்றைக்கு யோசேப்பின் மேலே அவன் பிதாக்களுக்கு இருந்த ஆசீர்வாதத்தை விட மேலான ஆசீர்வாதம் அவன் உச்சந்தலையின் மேல் வந்து இறங்கினது. எல்லா கோத்திரத்துக்கும் ஒரு பங்கு தான். ஆனால் இந்த யோசேப்புக்கோ 2 மடங்கு பங்கை கர்த்தர் கொடுத்து அவனை கனப்படுத்தினது போல இன்னைக்கு உங்க உச்சந்தலையின் மேல கர்த்தர் 2 மடங்கு அன்பும் அதிகாரத்தையும் கர்த்தர் ஊற்றுகிறார். அந்த உச்சந்தலையின் மேல வந்து இறங்குது. வானத்துக்குரிய ஆசீர்வாதம் இறங்குது, பூமிக்குரிய ஆசீர்வாதம் இறங்குது, கற்பங்களுக்குரிய ஆசீர்வாதம் இறங்குது, தலைமுறைகளுக்குள்ள ஆசீர்வாதம் இறங்குது. கர்த்தர் அதை இறங்க பண்ணுகிறதற்காக கர்த்தருக்கு நம்ம கைகளை தட்டி, நல்லா கைகளை தட்டி அந்நிய பாஷையில் பேசி
பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.